வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார்.
விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப் போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட கேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும் ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை நாள் என்பதால் ஒகேனக்கலுக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என்பதற்காக பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தண்ணீர் வரத்து மேலும் குறையக்கூடும் என்பதால் பரிசல் இயக்க விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்றும் சுற்றுலா பயணிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாகவும், புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா, மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும், முதலீடுகளை அதிகரிக்கவும் இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத் திருவிழா போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.